சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சமைக்க போகிறோம். என்ன சமைக்கணும் அப்படின்னா பிரியாணி தான். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பாதாம் ஊற வச்சுருக்கேன். பாதாம் வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். சரி, அதை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு ஹேர் பேக் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணி பாப்பாவுக்கு அப்ளை பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ எப்படி சூப்பராக இருக்குங்களா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு பச்சை மிளகாவும் தக்காளியும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணால் அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம அளவு வச்சு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மீனில் மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொதித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தம்க்கு விட்டுடலாம். தம்க்கு விட்டதுக்கப்புறம் நம்ம மீனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பொரிச்சாச்சு. ஸோ நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பாடு சூப்பராக இருக்குங்களா? வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறியாச்சு. நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சமாக கறி, கொஞ்சமாக ரைத்தா, கொஞ்சமாக சாப்பாடு அதோடு எடுத்து சாப்பிடும்போது அடடா செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் யாருக்கு சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. குழந்தைக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் தண்ணி வரல. ஸோ துணி துவைக்க போருக்கு போயாச்சு. ஸோ இந்த போரில் துணி துவைக்கிற பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.